Then 76. 76 இருக்கிறதுல எது ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி? ஸ்பெக்ட்ரம் ஃப்ரம் லோ ஃப்ரீக்வன்ட் டு ஹை ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சினா என்னது? அதோட இம்பேக்ட் வந்து பர்சன்ஸ் மேலே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இருக்கிற 4 ஆப்ஷனில் லாஸ்ட் மட்டும் படிங்க. மைக்ரோவேவ்ஸ் இருக்கா? மைக்ரோவேவ்ஸால் இம்பேக்ட் இருக்குமா ஹியூமனுக்கு? மைக்ரோவேவ்ஸால் இருக்கும், இம்பேக்ட் இருக்குது, மைல்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரேடியோ வேவ்ஸால் ஹியூமனுக்கு எங்கே ரேடியோ வேவ்ஸால் இம்பேக்ட் இருக்கா மைல்டு? ரேடியோ வேவால் ஹியூமனுக்கு அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குமா? பேர்ட்ஸ்க்கு வேணால் இம்பேக்ட் இருக்கும் ஆப்வியஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்ரேஸால் இருக்குது. லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க காமா ரேஸ். இந்த 4த்தில் எது ஜாஸ்தியாக இருக்கும் இம்பேக்ட் ஹியூமனுக்கு? ஸோ ஆப்வியஸ்லி தட் இஸ் எ ஆன்சர். ஃப்ரீக்வன்சி ஆப்வியஸ்லி அதான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஃபுல் அந்த வேவ்லென்த் ஸ்பெக்ட்ரம் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும் நல்லது. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. லைக் ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், விசிபிள், அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட், யூ ஹேவ் சம்திங் கால்டு எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இஃப் யூ couldn't remember this, then at least go with this approach. Okay, then which of the following energy is directly proportional to frequency? ஏதாவது ஐடியா இருக்கா இதை பற்றி? அதே தான்மா. ஆனால் இது வந்து உங்களுக்கு ஃபோட்டான் எனர்ஜி ஈக்குவேஷன்ஸில் வேவ் ஈக்குவேஷன்ஸில் வந்து வரும்போது உங்களுக்கு வந்து திஸ் இஸ் கால்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். ஃப்ரீக்வன்சி சி வந்து வெலாசிட்டி ஆப்வியஸ். ஃபோட்டான் வேவ்னா வேறு என்ன? வெலாசிட்டி ஆஃப் லைட் இல்லையா? ஹெச் வந்து உங்களுக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இதெல்லாம் ஃபார்முலா பேஸ்டு. தெரிஞ்சால் ஓகே, தெரிலனாலும் இட்ஸ் ஃபைன், நோ டவுட் வரும். எஸ். நெக்ஸ்ட் நாவிக். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாவிக் சேட்டலைட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் இந்தியாவை தாண்டி சுற்றி இருக்கிற ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு சவுத் ஏஷியன் ரீஜியன்ஸ் கூட we are able to cater GPS or global positioning டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்வியஸ்லி கரெக்ட். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபேக்ட். இட் இஸ் யூஸிங் ரூபீடியம் அட்டாமிக் கிளாக்ஸ். வை இட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி யூஸிங் தட் ரூபீடியம் அட்டாமிக் கிளாக்ஸ்னால் சிசிஎம் அட்டாமிக் கிளாக்ஸ், ரூபீடியம்னு சொல்லிட்டு 2 இது இருக்கும். சிசிஎம் இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் இது ஹசார்டஸ் மெட்டீரியல்ன்றதுனால இட் இஸ் அவாய்டிங். அண்ட் வை அட்டாமிக் கிளாக் நாட் அதர் ஸ்டாண்டர்ட் கிளாக்ஸ்னால் இந்த ரீஜியன், இந்த சுற்றி இருக்கிற 1500 ரீஜியனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிளாக்கே இருக்காது. ஒரு ஏரியாவில் டைம் ஜோன்ஸ் வந்து மாறும் இல்லையா? லாங்கிடியூட் வைஸ் உங்களுக்கு வந்து டைம் ஜோன்ஸ் மாறும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங் திஸ் அட்டாமிக் கிளாக். ஓகே, தென் வி ஹவ் சம்திங் கால்ட் M23 ரெபல்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபேக்ட். தீஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஹாவ் பீன் ஃபைட்டிங் ஃபார் காங்கோ ஓட. they claim to be an independence against this hegemonic powers அப்படின்ற மாதிரி they are, the fight is happening for long years still, இன்னுமே நடந்துட்டுருக்கு. M23 rebelsன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ these are the facts that you have to know. next mercury பற்றி. யா, கோல்லேருந்து மர்க்யூரி வருமா? கோல் பர்ன் பண்ணா coal contains mercury compounds also to some extent. அந்த volatile non-volatile compounds இருக்கு இல்லையா, அதில் வந்து these coal also contains some quantity of mercury. Okay, and there is no known safe exposure limit. mercury இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆனால் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா? why? there is something called bio accumulation versus bio magnification. தெரியுமா என்னது? அப்சார்ப் ஆகிற லிமிட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் when it goes to the next trophic level, அதாவது அந்த பர்டிகுலர் ஆர்கனைசமை எந்த
ஒரு லிவிங் ஆர்கனைசம் எடுத்துக்குதோ அப்போ போகும்போது இதோட கான்சன்ட்ரேஷன் அப்படியே டபுள் ஆர் 10 டைம்ஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் பயோமேக்னிஃபிகேஷன். பயோ அக்யூமுலேஷன்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனிசமில் மட்டும் அது அப்படியே இருக்கும், அவ்வளோதான். தட் இஸ் நாட் கோயிங் டு பிக் அ பிக் இம்பேக்ட். ஓகே, ஸோ தட் இஸ் வை மெர்க்யூரிக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. பிகாஸ் அது பயோ அக்குமுலேஷன் ஆகிற கெப்பாசிட்டி மட்டும் கிடையாது, பயோ மேக்னிஃபிகேஷன் ஆகிற கெப்பாசிட்டி. ஸோ இதுதான் வந்து லிமிட் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. பட் வி ஹேவ் ஃப்ளூரைடுக்கு நம்மக்கிட்ட லிமிட் இருக்குது. வாட்டரில் இவ்வளோ ஃப்ளூரைடு இருக்கலாம், இவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்குது. வி ஹேவ் ஆல்சோ லிமிட்ஸ் ஃபார் ஆர்சனிக். ஓகே, because these compounds have not the capacity to get into biomagnification, rather they get bioaccumulation. Okay, for example இந்த சேலம் ஊத்துக்கோட்டை அந்த சைடு ஊரில் இருக்கிறவங்களுக்கு they have something called fluorosis. வாட்டரில் வந்து ஃப்ளூரின் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இஸ் ஏபிள் டு கெட் இன் டு ஒரு ஃப்ளூரோசிஸ் கண்டிஷன் சொல்லுவோம். அதாவது டீத்தில் வந்து அந்த போன் மினரல்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்காது. ஒரு மாதிரி சாஃப்ட் போன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், பாடியிலே வந்து சாஃப்ட் போன்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் டீத்துமே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது, இட் வில் பி சாஃப்ட். ஃப்ளூரைடு கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இட் டசன்ட் மீன் தட் அதனால் வந்து நெக்ஸ்ட் வந்து அப்படியே மேக்னிஃபை ஆகிட்டு அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து டாக்ஸிசிட்டி லெவலுக்கு போகாது. இட் வில் பி தேர். For some persons it will be there. For some persons the symptoms might not even show. அதனால் bioaccumulation versus biomagnification. So next வந்து single largest source of human made mercury is artisanal and மைனிங்கில் தான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபேக்ட். மைனிங்கில் இருந்து தான் வந்து உங்களுக்கு மெர்க்யூரியோட சோர்ஸே வந்து உங்களுக்கு ஜாஸ்தி. ஈவன் உங்கள் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், ஈவன் உங்கள் எலக்ட்ரோ இந்த கம்ப்யூட்டர் காம்பவுண்ட்ஸ், வேஸ்ட் அதுலேயுமே உங்களுக்கு வந்து மெர்க்யூரி பாய்சனிங் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் வை யூ ஹேவ் டு நோ மெர்க்யூரி எமிஷன்ஸ், கோல்ட் மைனிங், ஆர்டிசனல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். லெப்டான்ஸ் ஐயோ ரப் பண்ணிட்டேன் வேறையா. ஸ்டாண்டர்ட் மாடல் ஞாபகம் இருக்கா? அடுத்த கொஸ்டின் பாரு. ஸ்டாண்டர்ட் மாடல் ஞாபகம் இருக்கா? நான் வேறு தெரியாமல் அடிச்சேன். ஞாபகம் இருந்தால் சொல்லலாம். லெப்டான்ஸில் எல்லாமே வருமா? ஃபெர்மியான்ஸில் என்னென்ன வரும்? ஓகே, ஸோ யூ கெட் ஆல் த பார்ட்டிகல்ஸ் வித்தின் திஸ் லெப்டான்ஸ். ஓகேவா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து இம்பேக்ட் இருக்காது, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸோட இம்பேக்ட் தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே வரும். அதாவது நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, எலக்ட்ரான், ஆன்டி எலக்ட்ரான், ஆர் அந்த பாசிட்ரான்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 காம்பினேஷன்ஸும் வரும் உங்களுக்கு இந்த லெப்டான்ஸில். டாவ் பார்ட்டிகல்ஸ் அதான் சொன்னேன். டாவ் பார்ட்டிகல்ஸ், நியூட்ரினோஸ், மாஸ்லெஸ் பார்ட்டிகல்ஸ். வெயிட் ஃபெர்மியான்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டான், எலக்ட்ரான். லெப்டான்ஸில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே போசான்ஸில் வந்து உங்களுக்கு வெறும் அந்த மாஸ்லெஸ் பார்ட்டிகல் மட்டும் தான் வரும். இது எல்லாமே லெப்டான்ஸ். சாரி, கரெக்ட் பண்ணிக்கோங்க. தோஸ் டாவ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் மியூவான்ஸ், இந்த எலக்ட்ரான்ஸ், இது எல்லாமே லெப்டான்ஸில் தான் வரும். ஹிக்ஸ் போசான்ஸ் பார்ட்டிக்கலில் ஒன்லி அந்த போசான்ஸ், இந்த ஃபோட்டான்ஸ், போசான்ஸ், அதாவது பார்ட்டிக்கல் மேட்ரே இருக்காது. இதெல்லாம் வந்து பார்ட்டிக்கல் மேட்ரஸ். மியூவான்ஸ், எலக்ட்ரான்ஸ், மாஸ்லெஸ் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவோம். நியூட்ரினோஸ்லாம் மேட்டர் வைஸ் இருக்கிறது எல்லாமே வந்து லெப்டான்ஸ், ஃபெர்மியான்ஸ்லேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதுதான் வந்து போசான்ஸில் உங்களுக்கு மேட்டரே இருக்காது. இட்ஸ் ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ் ஆர் எனி அதர் பிளாஸ்மா ஸ்டேட். அதுதான் வந்து ஹிக்ஸ் போசான்னு சொல்லுவாங்க. அண்ட் யூ கெட் சம்திங் கால்ட் ஃபோட்டான். கரெக்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும். லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி சொன்னதில்லை. எஸ், ஸோ ஸ்டாண்டர்ட் மாடலில் யூ ஹேவ் சம்திங் கால்ட் ஃபெர்மியான்ஸ் அண்ட் லெப்டான்ஸ் அண்ட் போசான்ஸ். ஃபெர்மியான்ஸில் யூ ஹேவ் சம்திங் குவார்க்ஸ், லெப்டான்ஸ். ஓகே, இந்த குவார்க்ஸில் தான் யூ ஹேவ் இதில் இந்த டாவ், மியூவான்ஸ், நியூட்ரினோ, பாசிட்ரான், ஆன்டி பாசிட்ரான், இது எல்லாமே வரும்.
போசான்ஸ் வந்து மாஸ்லெஸ் பார்ட்டிகல், சுத்தமாக மாஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ யூ காட் சம்திங் கால் ஃபோட்டான்ஸ், போசான்ஸ், ஹிக்ஸ் போசான்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, கரெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தென் யூஜினால் க்ளவ். கரெக்டாக தப்பா? தப்பு. யூஜினால் க்ளவ்லேருந்து தாம்மா வருது. இந்த ஏலக்காய் வைப்பாங்க இல்லையா, வலி வந்தால் எங்கேயாவது, இப்போ வாயில் வலி எங்கேயாவது வந்துச்சுன்னா, பல்ல வலி வந்துச்சுன்னா, அதே இதில் கிராம்புலாம் வைப்போம். கிராம்பு, சாரி தமிழில் கரெக்டாக தெரியல, கிராம்பு. அதே கிராம்புலேருந்து எடுக்கிற ஒரு யூஜினால தான் இந்த ட்ரீட்மெண்ட், டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்குமே காம்பவுண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு யூஜினால் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் சம்திங் கால் அத்தர், ரோஸ், இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் 83 மேஜிக் நியூக்ளியஸ். மேஜிக் நியூக்ளியஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓகேவா? அது கூட தெரிய வேணாம் இந்த கொஷனுக்கு. ஃபஸ்ட்டு நான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். லைட்டஸ்ட் நோன் மேஜிக் நியூக்ளியஸ். லெட்டோட இது என்ன 82 ப்ரோட்டான் அட்டாமிக் நம்பர் அவ்வளோ இருக்குன்றது. அப்புறம் எப்படி வரும் அது? ஹெவியஸ்ட்டுன்னு சொல்லி தானே வரும் மோஸ்ட்லி. அண்ட் மேஜிக் நியூக்ளியஸ்னால் எந்த ஒரு பர்டிகுலர் இதில் ப்ரோட்டான் நியூட்ரான் கான்சன்ட்ரேஷனில் ஸ்டெபிலிட்டி வருதோ தட் வி கால் இட் ஆஸ் மேஜிக் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ தட் யூ கேன் எலிமினேட் second statement. And atom's mass is slightly lower than the protons, neutrons and electrons, because protons and neutrons irukkiradha you have something called atomic mass. When electron you add pannina mass vandu change agum. Okay, atomic mass concept adana. Is there anything to change? Right, next, potassium bromide is used as a sedative. ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அந்த 84 ஸ்டேட்மெண்ட்டில் 5th பாயிண்ட் மட்டும் பாருங்கள். ஃபர்டிலைசரில் 3 டைப் இருக்குது. என்னென்னது? யூரியா, ஃபாஸ்ஃபேட்டு, பொட்டாசியம். கரெக்டாக? டைஅமோனியம் ஃபாஸ்ஃபேட்டில் எதுக்கு போடுறோம்? ஃபாஸ்ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும். அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஃபாஸ்ஃபேட் என்னன்னு கொடுத்துருக்கான்? ஸோ ரிமூவ் தட். ஆப்ஷன்ஸில் 2 எடுத்துகிட்டா முடிஞ்சிச்சா? யூ ஹாவ் 1, 2 and 1, 2 and 4. ஸோ நவ் யூ நீட் டு நோ வெதர் கால்கன் இஸ் அ வாட்டர் சாஃப்ட்னர் ஆர் நாட். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுறது மாதிரி வந்துச்சா? புரியுதா உங்களுக்கு? இந்த ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு தென் யூ கேன் சே தட் திஸ் கால்கன் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் அ வாட்டர் சாஃப்ட்னர். ஓகேவா? இது வந்து ஒன்றும் இல்லை, பட் திஸ் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ சோப் மாதிரி. ஓகே, அண்ட் இந்த சோடியம் ஒலியேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் கிடையாது, அது சோப்பு. நம்ம பாத்திங் சோப்பு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் சோடியம் பென்சோயேட் டெஃபினெட்லி இட் இஸ் அ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். பொட்டாசியம் புரோமைடு வந்து இந்த ஃபிட்ஸ் பேஷண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, ஃபிட்ஸுக்கு இந்த வலிப்பு வர்றதுக்கு இந்த இதுக்கெல்லாம் கொடுப்போம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆன்டி கன்வல்சன்ட்னு ஓரளவுக்கு வந்து அந்த ஹை நியூரோ ஸ்டிமுலேஷன் வந்து அப்படியே செடேட் பண்ணி விட்ரும், ஸ்லோ பண்ணி விட்ரும், செடேஷன் மாதிரி. அதுதான் சொல்லுவோம் ஆன்டி கன்வல்சன்ட்ஸ்னு சொல்லுவோம் அதை. ஓகேவா? தென் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி 85. ஏவா? Why not be? Dark energy drives the accelerated expansion of the universe. False கேட்டிருக்கு. I don't think இந்த கொஷனில் ஏதோ கொஞ்சம் இது இருக்குமா, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பிகாஸ் நார்மல் மேட்டர் 5% இதெல்லாம் கிடையாது. யூ ஹேவ் சம்திங் கால் 95% அண்ட் this is 5%.
டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜிலாம் சேர்ந்து 95%, இது 5%. அதில் டார்க் எனர்ஜி எவ்வளோ டார்க் மேட்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் திங்க் வி வுட் ஹவ் இன்னும் டிசைஃபர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலன்னு நினைக்கிறேன். இந்த 70-25 ஐ எம் நாட் ஷுர் ஆஃப் தட். ஓகேவா? பிகாஸ் அந்த எக்ஸாக்ட் 70 தான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லலன்னு நினைக்கிறேன். ஸோ தட் ஐ எம் நாட் ஷுர். பட் த செகண்ட் திங், டார்க் எனர்ஜி டிரைவ்ஸ் த accelerated expansion of the universe. Is it dark energy or dark matter? மேட்டர் ஒன்லி இட். அதான காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் தியரியே உங்களுக்கு. சி டார்க் எனர்ஜி என்னன்னு பார்த்தோம், கிராவிடேஷனல் லென்சிங்கில் இட் இஸ் ட்ரைங் டு பெண்ட் தட். ஒரு ஸ்டாப் மாதிரி தானே நிற்கிது. அது பாயிண்ட் புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? மேட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால தான் யூ see something called காஸ்மிக் இன்ஃப்ளேஷன். ஓகே, திஸ் டார்க் எனர்ஜி அங்கே இருக்கிறதுனால அந்த இன்ஃப்ளேஷன் நடக்க மாட்டேங்குது. யூ ஹாவ் சம்திங் கால்ட் gravitational lensing and bending of light. Okay, so it is definitely not like எப்படின்னா இந்த டார்க் மேட்டர் இருக்கிறதுனால தான் வந்து இந்த கேலக்ஸிஸ்லாம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த டார்க் எனர்ஜி என்ன பண்ணணும்னா நடுவில் வந்து அப்படியே அதை பிரித்து விட்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. நடுவில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அது. மேபி பிகாஸ் டார்க் எனர்ஜி வந்து இது வரைக்கும் நமக்கு அது இருக்கா இல்லையான்றதே ஒரு டவுட்டு. ஓகே, ஆனால் கிராவிடேஷனல் வேவ்ஸ் வச்சு டார்க் மேட்டர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் வை வி சே தட் drives the accelerated expansion. I don't think it is right. Okay, just check it out because see பாயிண்ட்டே வந்து டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி என்ன கான்செப்ட் என்னது, ஏதோ ஒன்று வந்து தடுக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, அது இருந்து என்ன பண்ணுது. சி ஐன்ஸ்டைன் கான்செப்ட் என்னது, இன்ஃப்ளேஷன் ஆகிறது ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்த யூனிவர்ஸ் வித்தின் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக தான் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நடுவில் ஏதோ ஒரு டார்க் மேட்டர் அண்ட் இஸ் தேர் அண்ட் டார்க் மேட்டர் ஒரு டார்க் எனர்ஜி இஸ் தேர் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த அளவுக்கு டிஃப்ரென்சியேஷன் வந்து ஏன் அப்படி நடக்குதுன்னா, தீஸ் டார்க் மேட்டர் இஸ் ட்ரைங் டு புல் அவே, அந்த இன்ஃப்ளேஷன் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. நடுவில் ஏதோ ஒரு எனர்ஜி தான் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் ஆக விடாமல் தடுக்குது, இல்லைனா எப்போயோ பிரிஞ்சுட்டு போயிருக்கும் யூனிவர்ஸே. தட் இஸ் வாட் டார்க் எனர்ஜி இஸ் டூயிங். அதனால தான் நம்ம சொல்லியிருப்போம் அந்த காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட்னு சொன்னேன் இல்லையா ஐன்ஸ்டைனு, E=mc². எனர்ஜி வந்து இப்படி போயிருக்கணும், அது போன ஃபோர்ஸுக்கு போல சம்திங் இஸ் ஸ்டாப்பிங். தட் இஸ் தட் காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இட் இஸ் டார்க் மேட்டர் நாட் டார்க் எனர்ஜி. Okay, both are definitely wrong. Then you have something called silver chloride, zinc oxide. யாருக்கா இது ஐடியா இருக்கா? Both false. Okay, then 86 silver chloride என்னது? Note these things that I don't know how many of you know. ஹார்ன் சில்வர்னு சொல்லுவோம் சில்வர் குளோரைடு. இந்த எலி ரேட் பாய்சன்னா என்னென்னா, உங்களுக்கு இந்த ஃபாஸ்ஃபைடு நான் சொன்னேன் இல்லையா, ஃபாஸ்ஃபைடு இஸ் எனிவே இட் இஸ் harmful அப்படின்ற மாதிரி. ஸோ தேர் யூ கேன் சே ஜிங்க் ஃபாஸ்ஃபைடு இஸ் ரேட் பாய்சன். அண்ட் ஜிங்க் ஆக்சைடு வந்து வை யூ கேன் கால் இட் ஆஸ் எ ஃபிலாசபர்ஸ் ரூல்னா, அதோட யூட்டிலிட்டி வந்து உங்களுக்கு நான் இப்போ தான் சொன்னேன், இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ பைண்டிங் திங். கரோஷனுக்கோ இல்லை மற்ற இதுக்கோ வந்து தடுத்துட்டு இட் இஸ் ட்ரைங் டு பைண்ட் இட் அவுட் ஆல் த பீசஸ். அதனால் இது வந்து ஃபிலாசபர்ஸ் ரூல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் தென் யூ ஹாவ் சம்திங் கால்ட் குவிக் சில்வர். குவிக் சில்வர் என்னது? சில்வர் அயோடைடுமா? சில்வர் அயோடைடு எதில் யூஸ் பண்ணுவாங்க? ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் ரெயின் ஞாபகம் இருக்கா? சாரி மை மிஸ்டேக்.
குவிக் சில்வர் இஸ் இது மெர்க்குரி, குவிக் சில்வர், சாரி சார், குவிக் சில்வர் இஸ் மர்க்யூரி, மை மிஸ்டேக். யா, அலுமினியம் போரேட்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எய்ட் இதில் அண்ட் வூண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் ரிமூவ் தட் ஒன். ஓகே, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி 3 ஆர் கரெக்ட். தென் aspartame இஸ் an artificial sweetener. இதுக்கு என்ன மார்க் வேணும்? aspartame பற்றி why? Sweeter and its food items have fewer calories. Artificial sweetener எடுக்க வேண்டிய ரீசனே அதானே. So that is why you can say D is an answer. Then fatigue in muscles is caused by depletion of glucose. கரெக்டா? ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் குளுக்கோஸில் இதுவாயிருமா? லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேட் ஆகுமா? லாக்டிக் ஆசிட் மசில்ஸில் லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேட் ஆகுமா? திக் ஆகுமா? மூவ் பண்ண முடியாமல் அப்படியே கிராம்ப்ஸ் மாதிரி வருமா? அதான் ஃபெட்டிக்னு சொல்லுவோம். ஓகே, டி. So second one, trinitroglycerin is also called noble soil. ஃபேக்டராக இது வேறு வழி இல்லை. ஆனால் இவ்வளோ நேரமாக ட்ரைநைட்ரோக்ளிசரின் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுது, எந்தெந்த ஆர்டிஎக்ஸில் வந்து ஒரு டைப் ஆஃப் பாம்ப், தெர் இஸ் சம்திங் கால்ட் டிஎன்டி பாம்ப். ஓகே, அதிலலாம் வந்து உங்களுக்கு எந்தெந்த இதில் ட்ரைநைட்ரோக்ளிசரின் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ யூ ரிமெம்பர் திஸ். ஓகே, தென் a person in a spaceship located between Earth will notice that the ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிறவனுக்கு ஸ்டார்ஸ் ட்விங்கிள் ஆகிற தெரியுமா? ஓகே, ஸ்கை வந்து ஜெட் பிளாக்காக தானே இருக்கும். வேறு டெம்பரேச்சர் இஸ் ஹையரா லோவர்? வெளியே போனாலே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அதான கான்செப்டு. சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் பார்க்குறதே இல்லை. எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாசிட்ரான்ஸ் ஆர் லெப்டான்ஸ், மறுபடியும் அதே தான். அண்ட் பாசிட்ரோனியம் இஸ் அ பியூர்லி லெப்டானிக் ஆட்டம். ஆன்டி சொல்லியிருக்கேன்னா இது என்னென்ன இருக்கோ ப்ளஸ் எது இருக்கோ அதுக்கு அப்படியே மைனஸாகவும் இருக்கும். பாசிட்ரான்னா ஆன்டி பாசிட்ரான், மியூன்னா ஆன்டி மியூன், ஆன்டி நியூட்ரினோ, இது எல்லாமே வரும். புரோட்டீனியம், எலக்ட்ரான்ஸ், இது ஆல்ரெடி எடுத்திருக்கம்மா. பரவாயில்ல, தாங்க, பயப்படாது. ஹாப்பியா? இது ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன், இது அப்பயே நான் நோட் பண்ணிக்கோங்கன்னு. சரி, லாஸ்ட். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாரு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் யுனைடெட் ஃபார் கன்சென்சஸ். யுனைட்டிங் ஃபார் கன்சென்சஸ் எதில் பார்த்துருக்கோம்? நான் தான் எடுத்தேன்னு நினைக்கிறது. காஃபி கிளப், யூஎன்சிட்டுக்காக G4 ஒன்று இருக்குது, யுனைடெட் ஃபார் கன்சென்சஸ்னு ஒரு குரூப் இருக்கு. பாகிஸ்தான் தான் இருக்குது, இந்தியாவை தூக்கு. நல்லா யோசி. வெயிட், காஃபி கிளப் தானே கேட்டிருக்கு, யுனைட்டிங் ஃபார் கன்சென்சஸ். என்னது G4 யார் ஃபஸ்ட்டு? G4 யார்? இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, பிரேசில். அப்போ இது கவுண்டராக இருக்கிறவங்கள தானே போடணும். நீ யார் வருவா? இட்டாலி, பாகிஸ்தான், மெக்சிகோவும் வரும். பிரேசில் கவுண்டர் பண்ணுறதுக்கு உனக்கு மெக்சிகோவும் வரும். ஸோ ஆப்வியஸ்லி 1 2 3 மூணுமே வரும்.
எப்படி இந்தியாவை சேர்க்குறீங்க? அவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்து போச்சா? நைஸ். நெக்ஸ்ட் டோட்டல் குழப்பிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். கவுண்டர் G4 கவுண்டர் பண்ணுறதுக்கு வந்தது காஃபி கிளப்பு. அவ்வளோதான். தென் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கேன் டேக் பிளேஸ் when light travels from diamond to glass. சேம் மீடியம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் இல்லையா? தென் குவாண்டம் ஃபிசிக்ஸ் மறுபடியும் ஸ்டாண்டர்ட் மாடல். எலக்ட்ரான்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் லைக் த marbles that we play with. Okay, then electron does not emit energy when it is in a stationary state. அப்படியா? எலக்ட்ரான் எமிட் பண்ணுமா பண்ணாதா? ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது தானே அதுக்கு வந்து எனர்ஜி எமிட் பண்ணவே ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் கரெக்ட். எலக்ட்ரான்ஸ் ப்ரிஃபர் டு ஹாவ் லோவர் எனர்ஜி. அப்போ தான் அது வந்து ஸ்டேபிள் இருக்கும். ஓகே, so you have both 2 and 3 is correct. And electrons are particles like the little marbles that we play with. I don't think marbles மாதிரினா எந்த மீனிங்கில் கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரியல. மேபி அது வச்சுக்கோங்க. 1 2 3 கூட ஓகே. ஓகே, பட் ஐ எம் நாட் ஷுவர் வித் திஸ். மேபி பார்த்துக்கலாம். ஏன்னா மார்பிள்ஸ்ன்றாங்களே எந்த கான்டெக்ஸ்டில் இல்லை. ஒரு ப்ளம் புட்டிங் மாடல்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியில் ஒன்று இருக்கும். அதாவது வந்து ஒரு ப்ளம்மில் வந்து அங்கங்கே புட்டிங்கில் வந்து அங்கே ப்ளம் இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. இல்லை மார்பிள்ஸ் இருக்கிற மாதிரி யூ ஹேவ் இந்த கேம் விளையாடும்போது நடுவில் மார்பிள்ஸ் அங்கங்கே இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி சொல்கிறாங்களா இல்லை எந்த மீனிங்கில் இது வருதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ லெட் இட் பி. தென் அயனோஸ்பியர் இஸ் சிச்சுவேட்டட் 630 to 600 கிலோமீட்டர் அபோவ் எர்த். அப்படியா? 30 கிலோமீட்டர்னால் எது? ஃப்ளைட்டெல்லாம் எத்தனை ஹைட்டில் போகுது? ஸ்டாட்டோ தானே போகுது. அப்போ அதை தூக்குங்க. அயனோஸ்பியர் எக்ஸ்பேண்ட்ஸ் அண்ட் கண்ட்ராக்ட்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு சோலார் ரேடியேஷன். இப்போ தானே நம்ம பார்த்தோம் சோலார் ஃப்ளேர்ஸோட இம்பேக்ட் எப்படி வந்து உங்களுக்கு இருக்க போகுது எர்த்து. பிகாஸ் அயனோஸ்பியர் வந்து இட் இஸ் ஏபிள் டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அயான்ஸ் வந்து சோலார் ஃப்ளேர்ஸ்னால உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுனால இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஓகே, தென் தோரியம் இஸ் அ ஃபிசைல் மெட்டீரியல். எஸ் ஆர் நோ? தான் கேரளாவில் தான். நான் 2 சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நியூக்ளியர் இதில். ஞாபகம் இருக்கா? ஃபர்டைல், ஃபிசைல், இப்படி வந்து ஃபர்டைல் அண்ட் ஃபிசைல் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஃபர்டைல் மெட்டீரியல்னால் இட் ஹேஸ் அ கேப்பபிலிட்டி டு கெட் transformed into a fissile material. Fissile material is nothing but it is the only compound that can bring about a nuclear reaction. நம்மக்கிட்ட தோரியம் நிறைய இருக்குது. ஆனால் ஏன் நம்மளால் இன்னும் அதோட ரியாக்டர் கொண்டு வர முடியல? பிகாஸ் அதை ஃபிசைலாக கொண்டு வர முடியல. அதை ஃபிசைலாக கொண்டு வரதுக்கு we are bringing about something called, அது கூட ஒன்று ஆட் பண்ணுறோம். என்னது அது? யுரேனியம் 233. ஓகே, அது தான் 3rd ஸ்டேஜில் நம்ம வச்சுட்ருக்கோம். இப்போதைக்கு நம்ம ப்ளூட்டோனியம் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். தென் வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் இன் 3rd ஸ்டேஜ். ஸோ டு யூஸ் தோரியம் இன் இந்தியா, யுரேனியம் 235 ஆர் ப்ளூட்டோனியம் இஸ் டெஃபினெட்லி நீடட். கரெக்டாக தப்பா? அதுதானே ஃபர்டைலை ஃபிசைலாக மாற்றுறதுக்கு அதுதான் வேணும் உங்களுக்கு. தென் யூ ஹாவ் சம்திங் கால் நியூட்டன்ஸ் லா. அடப்பா ஆவீங்களா? நியூட்டன்ஸ் லா. ஓகே, இதில் கூட தப்பு பண்ணாதீங்கம்மா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொடக்ஷன் டு த சியா டி. இதுக்கு ஆன்சர் என்னது? 96க்கு இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? டி, நெய்தர் 1 or 2. F is equal to G m1 into m2 by r square. Okay va? Then foul smell of dead fish. Fishoda foul smell varadhukku reason
ஏதாண்டா அமினோ சல்ஃபர்லாம் இருந்துச்சுன்னா சுத்தமாக உங்களுக்கு நான் தான் சொன்னேன், அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் அது டாக்ஸிக் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அமினோ காம்பவுண்ட்ஸ் தான் பாடி இது டிஸ்இன்டிகிரேட் ஆகும்போது உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் தான் பிரேக் டவுன் ஆகும் மேக்ஸிமம். நம்ம பாடி டிஸ்இன்டிகிரேட் ஆச்சுன்னா அது ஃபங்கை, இது பாக்டீரியா அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வர்றது வந்து அது வேறு. வாட் இஸ் கம்மிங் இஸ் கால்ட் அஸ் இந்த கார்பன் பேஸ்ட் வேஸ்ட் மேக்ஸிமம். ஓகேவா? தென் யூ ஹாவ் சம்திங் ஃபோர் wheel vehicle in a sharp circular path at high speed. ஷார்ப் சர்க்குலர் பாத் ஹை ஸ்பீடில் போகுது. அவுட்டர் வீல்ஸ் வந்து இதுவாகுமா? ஸ்கிட் அவுட்வர்ட்ஸா இல்லை இன்வர்ட்ஸா? டேய் ஹை ஸ்பீடில் ஒரு இதில் சர்க்குலரில் போயிட்டுருக்கு. சர்க்குலரில் இஃப் இட் இஸ் ஸ்கிட்டிங் இன்வர்ட் என்ன ஆகும்? இஃப் இட் இஸ் ஸ்கிட்டிங் இன்வர்ட் வண்டி ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் தானே இழுக்கும். உங்களுக்கு சர்க்குலர் மோஷனில் வருது, ஃபோர்ஸ் அந்த பக்கம் தானே இழுக்கும் உங்களுக்கு. அதைத்தான் வந்து டிரைவர் ஹேஸ் டு கண்ட்ரோல் அண்ட் பிரிங் இட் இன்வர்ட் இல்லையா? ஸ்கிட் வந்து உங்களுக்கு அந்த சைடு தான், அவுட்வர்டில் தானே ஆகும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அண்ட் தெர் இஸ் சம்திங் கால் ஓவர் டர்ன் அபவுட் இட்ஸ் அவுட்டர் வீல்ஸ். உள்ளே இருக்கிற வீல்ஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டர்ன் ஆகாது. அவுட்டர் வீல்ஸ் தான் வந்து உங்களுக்கு சுற்றி வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகிற மாதிரி ஆகும் இல்லையா? அந்த லெஃப்ட் இஃப் யூ ஆர் டர்னிங் இன் திஸ் டைரெக்ஷன் அந்த அவுட்டர் வீல்ஸ் தான் உங்களுக்கு வந்து டேர்ன் ஆகும். அண்ட் அதனால் வந்து ஸ்கிட் வந்து யூ வில் ஃபேஸ் வேறிங்கிற மாதிரி, அவுட் சைடுங்கிற மாதிரி. ஏன்னா உள்ளே தானே அவன் டேர்ன் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் பேசிக் ஃபிசிக்ஸ் டைனாமிக்ஸ்மா. இதெல்லாம் ரொம்ப லாஜிக். இது வண்டி ஓட்டியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஓவர் டர்ன் அபவுட் இஸ் அவுட்டர் வீல்ஸ். அவுட்டர் வீல்ஸ் தானே இன்னர் வீல்ஸ் ஓவர் டர்ன் வச்சுன்னு வை, வண்டி இப்படியே இழுத்துட்டு போயிடும் இல்லையா? உள்ளுக்குள்ளே இருக்கு டக்குன்னு திரும்பிடும் இல்லையா? அப்படியே வண்டி இங்கேயே முட்டிக்குமே. பாயிண்ட் புரியுதா? அப்போ ஸ்கிட் இன்வெர்ட் இப்படி டக்குன்னு திரும்பி நம்ம உங்களுக்கு அது அவுட்டர் வீல்ஸ் தானே உங்களுக்கு அது அவுட்வர்ட் ஆகிட்டு அது ஸ்கிட் ஆகுது. தட் இஸ் வை த டிரைவர் இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் தட் அவுட்வர்ட் ஸ்கிட் அண்ட் பிரிங் இட் இன்சைட் இல்லையா? கொஷின்ஸ் கேட்டதுமே இந்த டைரக்ட் ஃபேக்டெல்லாம் கேட்கல, ரொம்ப ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வச்சு தான் கேட்டிருக்காங்க. பாவிங்களா இதில் கூட எப்படா? தென் பிரிண்டர் சிங்க். ஓகே, டைரக்ட் அப்ளிகேஷன் இது, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. மீத்தேன்லேருந்து வருது. ஓகேவா? திஸ் இஸ் அ ஃபேக்ட். மீத்தேன்லேருந்து தான் அந்த பிரிண்டர் சிங்க்குமே வருது. ஓகே, தென் நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன். $32°C 310 Kelvin வருமா? நார்மல் டெம்பரேச்சர் என்ன? 32 to 37 அது ஏஜ் தானே இருக்கும். அப்போ 310 Kelvin வருமா? $310 32 கூட வரும். அந்த ரேஞ்சு தான் இருக்குது. அவன் என்ன கேட்டிருக்கான் கொஷனில்? எக்ஸாக்டாக கொடுத்துருக்கான். ரேஞ்ச் தானே. ஹியூமன் டெம்பரேச்சருக்கு எங்கே எக்ஸாக்ட் இது இருக்குது உங்களுக்கு? பாயிண்ட் புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஓகே, தென் அட் 160°C Fahrenheit temperature is double of centigrade temperature. $160°C போகும்போது யூ ஹேவ் சம்திங் கால்டு ஃபாரன்ஹீட் வந்து உங்களுக்கு சென்டிகிரேட் இதோட டபுளாக இருக்கும் அப்படி இந்த மாதிரி சொல்லுவோம். அண்ட் த சேஃபஸ்ட் டெம்பரேச்சர் ஃபார் கீப்பிங் த ஃபுட் ஃப்ரெஷ் இஸ் 40. அப்படி அது கம்மியாக வச்சா சேஃப் ஆகாதா? ஆகுமா ஆகாதா? சேஃபாக இருக்குமா இருக்காதா? 40° ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்கான். அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. 40°C கொடுக்கலாம், அவங்க ஃபாரன்ஹீட் தான் கொடுத்துருக்காங்க.
ஃபேரன் ஹீட்னா உங்களுக்கு வந்து இன்னும் மைனஸில் வரைக்கும் போகும். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ இட் இஸ் அப்ளிகபிள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் இது. ஓகே, ஸோ த ஆன்சர் வுட் பி 2 and 3. ஃபஸ்ட் ஒன் மட்டும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தப்பு. அதான ரீசன் என்னென்னு சொல்லிட்டாங்க. சாரி, கிளாஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. எஸ், லெட்ஸ் ஃபைண்ட் அவுட்.